ஃபுட்பாலே இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, சுபாஷ் போன வாரம் தான் சொன்னான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கிளப் வேர்ல்ட் கப் வந்துருச்சு. அண்ட் இதுல என்னன்னா, மொத்தமா வின்னர்ஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு $125 மில்லியன் பிரைஸ் மணி. அப்பா பொர்க்யூலோராஸ் mi hermano புரியுதா? பொர்க்யோலா ஹெர்மானோவா? என்னடா பேசுற? என்னடா நடக்குது? ஏண்டா உங்க ஆளே அவ்வளவு பயங்கரமா ஸ்பானிஷ் பேசும்போது என்னால பேச முடியாதா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. சம்மர் சீசன் போயிட்டு இருக்கும் போது ஏற்கனவே ஃபுட்பாலே இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, சுபாஷ் போன வாரம் தான் சொன்னான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கிளப் வேர்ல்டு கப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவ்வளவுதான். கிளப் வேர்ல்டு கப்புக்கு வந்துட்டோம். அடுத்த ஒரு மாசம் கிளப் வேர்ல்டு கப் லைட்டா கண்ணு செவக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ லைட்டா அழுவையும் வரா மாதிரி தெரியுது. என்ன சரியில்லை? கண்ணு சவுண்ட். நான் எதுக்குடா அழுக போறேன்? உன் கிளப்பும் இல்ல, என் கிளப்பும் இல்ல. நான் ஜாலியா பாப்பேன்டா. நான் எதுக்குடா உட்காந்து அழுக போறேன்? ஏய் ஒழுங்கா பாடுறா, நல்லா தெரியுது. ஏன் இப்படி மறைச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் தெரியலையேடா. என்ன சொல்றான் இவன்? என்னமோ அழுகுறேங்கிறான். நான் எதுக்குடா அழுக போறேன்? கிளப் வேர்ல்டு கப் ஜாலியா தானே இருக்க போகுது. பொர்க்யூலோராஸ் mi hermano புரியுதா? பொர்க்யோலா ஹெர்மானோவா? என்னடா பேசுற? என்னடா நடக்குது? ஏண்டா உங்க ஆளே அவ்வளவு பயங்கரமா ஸ்பானிஷ் பேசும்போது என்னால பேச முடியாதா? Fichar por un club como Real Madrid no sucede todos los días. Es un sueño hecho realidad. Estoy muy feliz y orgulloso de estar aquí. Tengo muchas ganas de... எனக்கு மலையாளம் தெரியாதுங்க. அது எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல இது பேசுறதுக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கே அழுவ வரும். நீ அழுறது தெரியுதேடா கண்ணுல. இதுக்கு தான் பிளான் பண்ணான்னு தெரிஞ்சிருந்தா பதில் சொல்லாமே இருந்திருப்பேன். விட்றா, என் கிளப்பை விட்டு வெளியே போறவனுக்குலாம் நான் எதுக்கு அதை பத்தி பேசணும்? அவன் அங்க போய் என்னமோ பண்ணிட்டு போறான், நாசமா போயிட்டு போறான், நல்லா பண்ணிட்டு போறான். எனக்கு என்னடா வந்துச்சு? அதை பத்தி வெளியே இருக்கிறது, ஆனா வெளியே இப்படி காமிக்க வேண்டியது. பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்க. அங்க போகட்டும். கிளப் வேர்ல்டு கப் 10 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு போனாலும் இல்ல, அங்க போய் அவன் என்ன பண்றான்னு பாக்குறேன் நான் கிளப் வேர்ல்டு கப்ல. சரி, கிளப் வேர்ல்டு கப் வந்துட்டோம். எஸ், வாட் இஸ் த கிளப் வேர்ல்டு கப் சுபாஷ்? மக்கள் பாக்குறவங்களுக்கு வாட் இஸ் த கிளப் வேர்ல்டு கப்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்குன்னா வந்து இப்போ ஒண்ணுமே இல்ல. இந்த டிரான்ஸ்பர் சீசன்னாலே போர் அடிச்சுட்டு வெறும் இந்த ஃபெப்ரவரி ரமான அவனை வச்சுதான் என்டர்டைன்மெண்ட் ஓடிட்டு இருப்போம். என்ன பண்றதுனே தெரியாம பல இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாம் வந்து போர் அடிக்கும். அதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி நேஷன்ஸ் லீக் வச்சாங்க. அது ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றது? வேர்ல்ட் கப் குவாலிஃபயர் அது நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம்? போர் அடிக்க போகுது. இந்த மாதிரி டைம்ல தான் சரி இன்னும் ஃபுட்பால் கிளப்பே வந்துட்டு நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கலாமேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம காசு எப்படி பாக்கலாம்னு பார்த்தாங்க. அதுலயும் ஒரு அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறமா சொல்றேன் எபிசோட்ல. பட் இப்போதைக்கு ஃபார்ம் பண்ண காம்படிஷன் தான், ஃபீஃபாவா உருவாக்குன ஒரு காம்படிஷன் தான் வந்துட்டு இந்த கிளப் வேர்ல்ட் கப் அப்படின்றது. இந்த காம்படிஷன் முன்னாடியே இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமா இருந்துச்சு. இதே பேர்ல தான் இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாலாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா எடுத்த உடனே இந்தாங்க நான் 2 மேட்ச் அடிச்சுவாங்க, ஜெயிக்கிறவனுங்க வேர்ல்ட் கப் வின்னர் வச்சிருவானுங்க. பட் இப்ப வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி 32 டீம்ஸ், 32 டீம்ஸ் வந்துட்டு டோட்டலா ஆட போறாங்க. அதாவது என்ன டிஃபரன்ஸ் மெயினா நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் எடுத்தீங்கன்னா வெறும் யூரோப்பியன் டீம்ஸ் உள்ள மட்டும் தான் கம்பீட் பண்ணிப்பாங்க, அவங்க மட்டும் தான் குவாலிஃபை ஆவாங்க. ஆனா இந்த வேர்ல்டு கப், வேர்ல்டுன்னு சொல்றப்பயே நீங்க கெஸ் பண்ணிருக்கணும். அதாவது எல்லா உலகத்துல இருக்க எல்லா ஃபுட்பால் கிளப்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல. ஸோ 32 டீம்ல வந்துட்டு அதை எப்படியோ பிரிச்சு எல்லா டீம்ஸும் ஆடலாம். அது எப்படி பிரிச்சு ஆட வைக்கிறாங்க, எப்படி குவாலிஃபை ஆகுறாங்கன்றதெல்லாம் வந்து இன்னும் கௌதம் வந்து இப்ப தெளிவா சொல்ல போறோம். ஆமா, நாம அதுக்கெல்லாம் குழப்பறதுக்கு முன்னாடி நான் கேக்குறேன், டஸ் இட் ஈவன் மேக் சென்ஸ்ரா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஓகேவா? செல்சி 2020ல சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணாங்க, கரெக்டா? சோ இது எப்படி குவாலிஃபை ஆகணும்னா அதுக்கப்புறம் வருவோம், ஓகேவா? அதை வின் பண்ணனாலதான் செல்சி குவாலிஃபை ஆகி கிளப் வேர்ல்ட் கப் வந்திருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செல்சி போன வருஷம் ரெலிகேஷன் பேட்டில் கூட போயிடுவோமாங்கிற டவுட்ல இருந்தாங்க. இந்த வருஷம் இல்ல, அதுக்கு முந்தின வருஷம். ஆமா, ஐயோ 13 முடிச்சாங்க. ஒருவேளை அவங்க ரெலிகேட் ஆயிட்டாங்கன்னு வை, சாம்பியன்ஷிப்ல இருந்தாடா கிளப் வேர்ல்டு கப் ஆட முடியும்? அப்படியே அதை போய் ஜெயிச்சுட்டா நான் போட்டுக்கிட்டு நான் வந்து கிளப் வேர்ல்டு சாம்பியன்ஸ், கிளப் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் எப்படி சுத்த முடியும்? நீ ஜெயிச்சது 4 வருஷம் முன்னாடி.
அதைய வச்சுக்கிட்டு என்ன இது எப்படி சென்ஸ் பண்ணுதுன்னு சொல்லு எனக்கு. அதாவது உன் கிளப் வரலன்றதுக்காக நீ வந்து வன்மத்தை செல்சி மேல காமிக்கிற. அது என்னன்னா ஒரு ஆறா பாயிண்ட்ஸ் ஆட் பண்றாங்க. அதாவது இந்த பல வருஷங்களா வந்துட்டு இவனுங்க இந்த சாம்பியன்ஸ் லீக்ல மாஸ் காமிச்ச டீம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆறா பாயிண்ட்ஸா எடுத்து செல்சி உள்ள வச்சிருக்காங்க. அது ஆமா, இது என்ன ரொம்ப பெரிய ஒரு சீரியஸான ஒரு யோசிச்சு வச்சதெல்லாம் இது. அவங்க மெயினா என்ன நோக்கம்னா, இந்த கிளப்புக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்குதா, இவங்களை தூக்கி உள்ள போடுங்க, பார்க்க ஆளுங்க வருவாங்க, காசு கொடுப்பாங்க. இதுதான் அவங்களோட மெயின் நோக்கம். நீ கொளுத்தி போட்டிருக்க, நான் கடைசியில வரேன் அதுக்கு. சரியா? சோ இப்ப வந்து சுபாஷ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளப் வேர்ல்டு கப்னு ஒன்னு இருந்துச்சு. ஆனா அதை வந்து இன்டர் கான்டினென்டல் கப் அப்படின்னு சொல்லி இப்ப மாத்திட்டாங்க. அது எப்போ போல வருஷம் நடக்கும். வெறும் 4 கிளப்பை வச்சு செமி ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் மட்டும் ஜெயிக்கிறது. நம்மள சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றவங்க போவாங்கல்ல. சோ இந்த தடவை பிஎஸ்ஜி போவாங்க. அது மாதிரி பிரேசில்ல இருந்து ஒரு டீம் வரும், நார்த் அமெரிக்கால இருந்து ஒரு டீம் வரும், ஐ திங்க் ஆப்பிரிக்கால இருந்தோ எங்கயோ இன்டர் கான்டினென்டல். நாளைக்கு கழிச்சு ரஷ்யன் டீம் கூட ஒன்னு இருக்குது இதுல. சோ அதுவே ஒரு சர்ப்ரைஸ். சோ அது எப்போ போல நடக்கும் வருஷம். அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு எவ்ரி 4 years ஒன்ஸ் ஒரு சம்மர் மந்த் 1 monthல இந்த கிளப் வேர்ல்டு கப் நடக்க போகுது. சுபா சொன்ன மாதிரி 32 டீம்ஸ், 8 குரூப், ஈச் குரூப்ல 4 டீம் அண்ட் டாப் 2 ஃப்ரம் ஈச் குரூப் வில் குவாலிஃபை ஃபார் த ரவுண்ட் ஆஃப் 16. அதே சாம்பியன்ஸ் லீக், பழைய சாம்பியன்ஸ் லீக் உடைய ஃபார்மேட். அந்த ரவுண்ட் ஆஃப் 16க்கு டிரா நடக்கும். சாம்பியன்ஸ் லீக் மாதிரியே டிரா நடக்கும். The winners of the 8 groups will play the runners of the 8 groups. வேற ஏதோ ஒரு 8 குரூப் உடைய ரன்னர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவோம். அதே குரூப் மட்டும் நடக்காது. பழைய சாம்பியன்ஸ் லீக் நிறைய பேர் மிஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் டு தி பாஸ்ட் இந்த மாதிரி. அதேதான். சோ இந்த வீக்கெண்ட் ஆரம்பிக்குது சுபாஷ். ஜூன் 14th இருந்து ஜூலை 13th ஃபைனல். இங்க அமெரிக்கா, நம்ம ஊர்ல தான், அமெரிக்கால தான் நடக்குது. You are anti-Indian. அண்ட் இதுல என்னன்னா மொத்தமா வின்னர்ஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு $125 million பிரைஸ் மணி. அப்பா, இதுக்காகவே அவங்க இதுக்குதான் மெயின் டீம் அனுப்புறாங்களா எல்லா டீமுமே? ஓகே பெரிய பிரைஸ் அமௌண்ட். அது ஆக்சுவலா வர்த் நினைக்கிறேன் சண்டை போடுறது. அந்த இதுல ஏன்னா பிரீமியர் லீக் ஜெயிச்சாலே வந்து உனக்கு 100 அந்த அமௌண்ட் தான் வரும் உனக்கு மோஸ்டா. உனக்கு இதுல அந்த பஞ்சதந்திர படத்தை சொல்லுவான்ல, சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படி வரல, அந்த மாதிரி வந்து ஒரு மாசத்துல வந்து ஒரு பிரீமியர் லீக் அளவுக்கு காசு சம்பாதிக்கலாம். யாருக்கு வேணாது? ஆமா. சோ இது எப்படின்னா ஒவ்வொரு கான்டினென்ட் பேஸ் பண்ணி பார்ட்டிசிபேஷன் பண்ணிய பிரிச்சுட்டாங்க. சோ எப்படின்னா எவ்ரி யூரோப்பியன் டீம் கெட்ஸ் $38.2 million. That's not bad. இதுல வந்து செல்சி, சிட்டி, அப்புறம் அத்லெட்டிகோ மெட்ரிட், ரியல் மெட்ரிட், அது மாதிரி ஒவ்வொரு யூரோப்பியன் கிளப். அப்புறம் சவுத் அமெரிக்கால இருந்து வர கிளப்புக்கு வந்து $15.2 million, நார்த் அமெரிக்கால இருந்து வரவங்களுக்கு $9.5 million, ஆப்பிரிக்காலயும் ஏசியாலயும் இருக்கிறவங்களுக்கும் அதே 9.5. ஆனா அந்த சைடு அந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் இருக்காங்கல்ல, அங்கிருந்து வரவங்களுக்கு $3.5 million. சோ எல்லாருக்கும் காசு வந்துருது ஆடுறதுக்கு. இது பார்ட்டிசிபேஷன் காசே. ஆமா அதான் ஆடுறதுக்குனே. சோ இப்ப ஃபைனலிஸ்ட் 2 பேர் இருப்பாங்கல்ல. சோ ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கே $30 million எக்ஸ்ட்ரா. ஆமா ஓகேவா? சோ ஃபைனலிஸ்ட்க்கு $30 million and then ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த டோட்டல் பிரைஸ் மணி வந்துரும். and $21 million ஃபார் செமி ஃபைனல்ஸ், $13 million ஃபார் குவார்டர் ஃபைனல்ஸ். ஆனா குரூப் ஸ்டேஜ்ல நீ ஒரு கேம் கூட இல்ல, ஒரு பாயிண்ட் நீ டிரா பண்ணா கூட you get $1 million. ஆத்தாடி, நல்லா இருக்கேடா இது. இது வந்து அதான் நீ சொல்ற மாதிரி அந்த சின்ன டீம்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெரிய அமௌண்டா இருக்கும் உங்களுக்கு. நீ சூப்பர் பாயிண்ட். இது இப்போ செல்சிக்கு, சிட்டிக்கெல்லாம் $1 million இஸ் நாட் a big amount. நீ ஒரு கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிச்சதுக்கே அதெல்லாம் பாக்கெட் பண்ணி இருந்திருக்கும் அவங்களுக்கு. நீ ஒரு நியூசிலாந்துல இருந்து வர கிளப்புக்கு எல்லாம் பாரு, ஒரு $1 million, $5 million அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் இல்ல அது கன்சிடர் பண்ணும்போது. சரி, நம்ம வந்து டீம்ஸுக்கு குரூப்ஸுக்கு வருவோம். சுபாஷ், நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு எப்படி டீம்ஸ் எல்லாம். முன்னாடி வந்து என்ன இப்ப வந்து எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன இவ்வளவு காசு தராங்களே யோசிக்கும் போது அது என்ன மேட்டர்னா, வருஷம் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபீஃபாவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த காம்படிஷன் வந்து 4 years ஒன்ஸ் தான் நடக்க போகுதுன்ற மாதிரி இப்ப ஃபார்மேட் வந்துருக்கும். அதனாலதான் மேபி இவ்வளவு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது. ஏன்னா இது வருஷம் எல்லாம் பண்ணா மூடிடலாம் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா என்ன உண்மைன்னு கடைசியில நான் சொல்றேன். அதுக்கு நான் வரேன். நீ அதுக்கு முன்னாடி நீ வந்து டீம்ஸ பத்தி சொல்லு. எப்படி சிட்டி அண்ட் செல்சி மட்டும் எப்படி உள்ள போனாங்க? ஏன் ஒரு லிவர்பூல், ஏன் ஒரு ஆர்சனல் போகல? சோ வந்து இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குது. பட் ஜென்ரலா பாக்கணும்னா சாம்பியன்ஸ் கிளப்ஸ், அதாவது வந்துட்டு ஏதாச்சும் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க தெரியுமா, இந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும் ஃப்ரம் யூரோப்பு. அது இல்லாம இப்ப ஏசியானா அவங்க வந்து ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் இருக்குது, அதை ஜெயிச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த கானம் பால், அந்த சவுத் அமெரிக்கன்னா அவங்க வந்து சிஏஎஃப் சாம்பியன்ஸ் லீக் இருக்கு, அதை ஒன்று ஜெயிச்சிருப்பாங்க.
கானகாஃப் சாம்பியன்ஸ் கப்னு இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டெரிட்டரி, இப்போ ஒரு கான்டினென்ட்ல வந்துட்டு ஒரு சாம்பியன்ஷிப் இருக்கு. ஸோ கான்டினென்டல் சாம்பியன்ஸ்லாம் யார் ஜெயிச்சிருக்காங்களோ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல அவங்களெல்லாம் வந்துட்டு டைரக்ட் குவாலிஃபிகேஷன். இப்போ வந்து நான் டீமா சொல்லல, பட் பார்த்தோம்னா வந்து இப்ப ஏசியால வந்து 5 சாம்பியன்ஸ் வந்திருக்காங்க இந்த ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் இல்ல சிஏஎஃப்ல ஜெயிச்சு. ஸோ வந்து ஈஜிப்ட்ல இருந்து ஒரு டீம், அப்புறமா இது யுஏஇ, அப்புறம் ஜப்பானு, அந்த மாதிரி வந்துட்டு அதுல இருந்து ஒரு 5 டீம் வந்திருக்காங்க. அதாவது ரீசெண்ட் வின்னர்ஸ் இந்த ஏஎஃப்சி கான்காஃப்லாம். அது இல்லாம நம்மளோட சாம்பியன்ஸ் லீக் நீ சொன்ன மாதிரி 21-22 லீக் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சது வந்து செல்சி, அப்புறமா வந்து 21-22 ரியல் மேட்ரிட், அதுக்கப்புறம் மேன் சிட்டி ஜெயிச்சாங்க. ஸோ இந்த 3மே வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சதுனால வந்த குவாலிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் வந்து இந்த சவுத் அமெரிக்கன் அவங்க வச்சிருக்க சாம்பியன்ஸ் கப்ல ஜெயிச்சதுல மெக்சிகோல இருந்து ஒரு 2 டீம், அப்புறமா யுஎஸ்ஏல இருந்து ஒரு டீம் சியாட்டில் அவங்க குவாலிஃபை இருக்காங்க. அப்புறமா பிரேசில்ல இருந்து ஒரு 4 டீம். இவங்க எல்லாமே வந்து இந்த சாம்பியன்ஷிப் அடிச்சதுனால குவாலிஃபை இருக்க டீம். ஸோ இதுலயே வந்து மொத்தமா பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 டீம் மேல வந்துருச்சு. அது இல்லாம இந்த டியர்லாம் முடிஞ்ச அப்புறமா ரேங்கிங்னு இவனுங்களே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அதாவது எப்படின்னா இந்த ரேங்கிங் வந்துட்டு இப்ப சாம்பியன்ஸ் லீக் ரேங்கிங்னு வச்சுப்போம். அதாவது நீ வந்து இந்த எப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிச்சதெல்லாம் மேட்டர் இல்லை, கண்டினியூஸா ஒரு 4 வருஷத்துல வந்துட்டு நீ கன்சிஸ்டன்டா டாப்ல இருக்கியா, உன் கிளப் வந்துட்டு ஒரு செமிஃபைனல்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் கன்சிஸ்டன்டா இயர் பை இயர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ரேங்கிங் வச்சிருக்காங்க. அதுலயும் வந்து டிரா ஆச்சுன்னா உன்னோட இண்டிவிஜுவல் டேலண்ட் அதுல எவ்வளவு பெஸ்டா இருக்குது, அவனுங்க இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பெட்டரா பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வச்சு ஒரு ரேங்கிங். இதெல்லாம் வந்து நீ எப்படின்னு சொல்லவே முடியாது, ஆர்பிட்ரியா அவனுங்களே சொன்ன மாதிரி. நான் எங்கேயோ ஒண்ணு படிச்சேன், நம்ம யுஎஃப்ஆல இருந்து 12 கிளப் போயிருக்காங்களாமா இந்த வாட்டி. ஆனா அந்த 12 கிளப்புக்கு வந்து இட் இஸ் லிமிட்டட் டு 2 per country. சோ அதனால செல்சி அண்ட் சிட்டி 2 பேருமே சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ். சோ அவங்க போயிட்டாங்க. ஒருவேளை செல்சி வின் பண்ணலினா லிவர்பூல் நாங்க உள்ள போயிருப்போம். நீ சொன்ன பாயிண்ட் கோஎஃபிஷியன்ட் ரேங்கிங் வந்து லிவர்பூலுக்கு அதிகம். பட் செல்சி அந்த 4 வருஷத்துல வின் பண்ணனால அப்படி போயிட்டாங்க. அதனாலதான் பார்சலோனாவை போல அட்லெட்டிகோ மேட்ரிடுக்கு கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட்ஸ் அதிகம். அதனாலதான் ரியல் மேட்ரிட் வின்னர்ஸ், பட் அட்லெட்டிகோ மேட்ரிட் கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட்ஸ் அதிகம்னால அவங்க போயிட்டாங்க. சோ இதுதான் அதுதான் எனக்கு முக்கியமான பாயிண்ட். நீ சொன்ன மாதிரி வந்து 2 per countryன்றதுனால அது ஒரு லிமிட்டும் இருக்கு. சோ அதுவும் நல்லா தான் இருக்கும். சோ அதே மாதிரி இப்ப வந்து இந்த யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக் இந்த ரேங்கிங் படி பார்த்தோம்னா பாயர்ன் மியூனிக் அண்ட் பொருசியா ஆப்வியஸ்லி 2 பேர் எப்பவுமே ஜெர்மனில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க குவாலிஃபைடு. பிரான்ஸ்ல ஆக்சுவலா ஒன்னே தான் பிஎஸ்சி மட்டும் தான் குவாலிஃபை இருக்காங்க. இட்டலியில 2 இன்டர் மிலான் அண்ட் யுவென்டஸ். போர்ச்சுகல்ல போர்ட்டோ அண்ட் பென்ஃபிகா அவங்க 2 பேருமே எப்பயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற டீம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஸ்திரியால வந்து சால்ஸ்பர்க். ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு இந்த யுஎஃப்ஆ வழியா குவாலிஃபை இருக்க டீம்ஸ். அது இல்லாம மறுபடியும் அந்த ஏஎஃப்சி நான் சொன்னல அதே மாதிரி அது காலம்பால், சிஎஃப் அதெல்லாம் சேர்த்து வச்சு நியூசிலாந்துல இருந்து ஒரு டீம், கொரியா, துனிசியா, அப்புறம் ரஷ்யால இருந்து ஒரு டீம் தான் நான் சொல்லிருக்கேன். ஆமா சம்பந்தமே இல்லாம அவங்க. அப்புறம் அர்ஜென்டினால இருக்க 2 பிகெஸ்ட் டீம்ஸ் அந்த ரிவர் பிளேட் அண்ட் போகா ஜூனியர்ஸ், இவங்க 2 பேருமே குவாலிஃபை இருக்காங்க. சோ இதுதான் வந்துட்டு 31 டீம்ஸ். 32வது டீம் வந்து நாங்க ஹோஸ்ட் பண்ணா நாங்க தானே வச்சாகணும். இதுதான் வந்துட்டு இல்ல நம்ம FIFA வேர்ல்டு கப்லயே வந்து இதான் லாஜிக். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வைக்கும் போது அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா. சோ தட்ஸ் தி நார்மல் ரூல். ஹோஸ்ட் நேஷன் will always be there. பட் அதுல ஒரு விஷயத்தை நான் கேட்க போறேன். அதாவது ஒரு 2 வாரம் முன்னாடி ஐஷோ ஸ்பீடோட ஸ்ட்ரீம்ல போயிட்டு ஃபீஃபாவுடைய பிரசிடென்ட் நாங்க ரொனால்டோ தேடிட்டு இருக்காப்ல, அவங்க கிளப் குவாலிஃபை ஆகலினாலும் அவருடைய கான்ட்ராக்ட் முடியுது, அதனால வேற கிளப்ல போய் விளையாடலான்னு தேடிட்டு இருக்காப்ல, என்ன ஆகும்னு தெரியலன்னு ஒரு குண்டை பத்த வச்சுட்டு போனாப்ல. சரியா? அண்ணன் சாம்பியன் இது நேஷன்ஸ் லீக் ஜெயிச்சுட்டு வந்துட்டு அப்படியெல்லாம் இல்ல, நான் எங்கேயும் போக போறது இல்ல, நான் அல்லா சார் தான் இருக்க போறேன்னு சொன்னாப்ல. நீ வச்சா பாரு அந்த ஒரு ரிமைனிங் பிளேஸ் அதை ஏன் அமெரிக்கா கொண்டாந்து கொடுத்தாங்க. ஓகே, அதாவது அதுல எம்எல்எஸ் ஜெயிச்சவங்களுக்கா வச்சு அதை கொடுத்திருக்கணும். அதுவும் இல்ல, அதையும் கொடுக்காம லீக் பேஸ்ல டாப்ல முடிச்ச இன்டர் மயாமிக்கு கொடுத்தா அண்ணாவுடைய ஃபேன்ஸ் கிண்டல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவனுங்க என்ன ஜெயிச்சிருக்காங்கன்னு கேளு. எம்எல்எஸ் சப்போர்ட்டர்ஸ் ஷீல்ட் வின்னர்ஸ்
2024ல அப்படின்னு ஒரு கிளப் வந்ததுனே தெரியாது. பட் ரெஸ்பெக்டோட லீக் பேசுன்னு நீ சப்போர்ட்டர்ஸ் ஷீல்டு வரைக்கும் போயிட்ட. அதாவது அண்ணா வந்து வரலின்னு முன்னாடியே சொல்லிட்டாரோ என்னவோ தெரியல. இவனுங்க இப்ப வந்து நம்ம எப்படியாச்சும் இது நம்ம ஃபேமஸ் ஆக்கணும். யூஎஸ்ல வேற நடக்குது. மெஸ்ஸிய கூட்டிட்டு வரல நம்ம எதையுமே விற்க முடியாது, டிக்கெட்டை விற்க முடியாதுன்னு நினைச்சு கூட்டிட்டு வந்தும் டிக்கெட் விற்க முடியல. ஆமா, அதுதான் மெயின் மேட்ரே. 25,000 டிக்கெட் கூட செல் ஆகலையா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்க வாங்க, உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயா டிஸ்கவுண்டடா தரேன், ஒரு டிக்கெட் வாங்கினா 4 ஃப்ரீயா, அந்த மாதிரி எல்லாம் வித்துட்டு இருக்காருங்க. என்ன சொல்ற? ஐ திங்க் இது வந்து போன ஒரு 2 months முன்னாடி நான் கூட பாத்துட்டு இருந்தப்போ $400 போட்டிருந்தோம். ஏன்டா $400 நான் ஏன்டா போய் கொடுத்து பார்க்க போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா கூவி கூவி $70 $60 வித்துக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு தடவை $20 வாங்கினீங்கன்னா சார் 4 டிக்கெட் நாங்களே உங்களுக்கு தரோம் சார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு வந்து போச்சு. அதாவது இது நம்ம யோசிக்கும் போது ஒரு விஷயம் திருப்பி கேட்டே ஆகணும். நீ நான் சொன்னேன் மொத்தமா $1 billion மொத்த பிரைஸ் மணி இந்த டோர்னமெண்ட் ரன் பண்றதுக்காக $1 billion செலவு பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுல ஹாஃப் வந்து பார்ட்டிசிபேஷன் காஸ்டுக்கு போயிடும், மீதி ஹாஃப் வந்து வின்னர்ஸ் எப்படி எல்லாம் வராங்களோ போயிடும். ஃபீஃபாட்ட இவ்வளவு காசெல்லாம் கிடையாது. சரியா? நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்னோம். கரெக்ட். ஓகேவா? சோ எப்படி $1 billion வந்துச்சு? அதுதான் எல்லாத்தோட கேள்வி. ஓகே, இப்போ ஃபீஃபா மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்தினா, ஒரு கிளப் ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு காம்படிஷன் பண்ணுனா, அதுல பிராட்காஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பிராட்காஸ்டர் இருப்பாங்க. கரெக்டா? இப்ப இந்தியால வந்து சோனி பண்ணுவாங்களா, சோனி 10 அவங்க பண்ணுவாங்க. யூகேல யாரோ பிடி அந்த மாதிரி பண்ணுவாங்க. நமக்கு இங்க ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த பிராட்காஸ்டர் மாறும். ஆனால் கிளப் வேர்ல்டு கப்புக்கு மட்டும் உலகம் பூராக ஒரே பிராட்காஸ்டர். அது எப்படி முடியும்? அதுக்காகதான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு ஐஷோ ஸ்பீடுக்கலாம் அவன் வீட்டுக்கே போய் இந்த ட்ரோஃபின்லாம் வர காமிச்சு வந்திருக்காங்க. அந்த ஃபீஃபா பிரசிடென்ட் மொத்தம் ஒரு சேனல் டாசன் அப்படின்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. அந்த டாசன்ங்கிற நெட்வொர்க் தான் உலகம் ஃபுல்லா அவங்கள்ட்ட தான் இது இருக்கு, ரைட்ஸ் இருக்கு இதை வந்து ஸ்ட்ரீம் பண்றதுக்கு. சோ இது கன்ஃபார்ம்டான விஷயம் கிடையாது. விஷயம் என்னன்னா, டாசன் வந்து ஒரு சவுதி அரேபியாவோ ஏதோ ஒரு மிடில் ஈஸ்டர்ன் கார்பரேஷன் ஓன் பண்ற ஒரு சேனல். சரியா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த டாசன் தான் இந்த $1 billion வந்து ஃபீஃபாக்கு கொடுத்ததாகவும், எதுக்குன்னு பார்த்தா 2032 வேர்ல்டு கப் எங்க சவுதியில நடக்குது. இப்ப கூட முடிவு பண்ணாங்க சவுதியில நடக்குது. அதை எங்களுக்கு கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக இங்க ஒரு $1 billion ஃபீஃபாக்கு இவங்க அனுப்பிச்சு, ஆனா அதை திருப்பி எடுக்கிறதுக்காக நான் டாசன்ல தான் நீங்க பிராட்காஸ்ட் பண்ணணும்னு பேசப்படுறாங்க. எனக்கு அது உண்மையான தெரியாது. பட் இது பரவலாக 4D செஸ் வந்து விளையாடி இருக்காங்க. இது எவ்வளவுக்கு உண்மை எவ்வளவுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் இதையெல்லாம் முடிச்சிட்டு இப்ப ஐ வில் கிவ் இட் பேக் டு யூடா. 8 குரூப் இருக்குடா. இப்ப வந்து அது ஓகே, நீ சொன்ன மாதிரியே வியூவர்ஷிப்ல இதை புடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோயேன். இது ஃபீஃபா அடுத்த வருஷம் எக்ஸாக்ட்லி 1 year from now வந்துட்டு வேர்ல்ட் கப் நடக்க போகுது. இந்த நிலைமையே கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்குது. அடுத்த வருஷத்துக்கு வருவானுங்களா எல்லாரும் பாக்குறதுக்கு வேர்ல்ட் கப்? இதை பார்த்தாலும் அவன் நெஞ்சடைச்சிருக்கணுமே. ஆக்சுவலா யாருமே வராதது வச்சு நீ அப்படி யோசிச்சு பார்த்தா வேர்ல்டு கப்புக்குன்னா மத்த கண்ட்ரில இருந்து மக்கள் வந்துருவாங்களடா. எப்படி இருந்தாலும் அதுக்கு வித்துருவாங்க. இதுக்கு எவன் வந்துட்டு 400 நீ பிளைட் டிக்கெட் போட்டுட்டு வேற கண்ட்ரில இருந்து வந்து இங்கவே உட்கார்றதுக்கு $400-500 எவன் கொடுப்பான்? எவனுமே கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா நீ பாரு, அடுத்த வருஷம் ஃபுல் காசு பாத்துருவானுங்க. ஏன்னா வேர்ல்டு கப் வருது இல்ல. இதுல இருக்கிற லாஸ் எல்லாத்தையுமே அந்த வேர்ல்டு கப் வச்சு அவனுக்கு எடுத்துருவானுங்க. அது நம்ம கரெக்ட் தான். ஏன்னா சவுத் அமெரிக்கன் டீம்ஸ் நிறைய அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கிரேசி. சோ கீழ் நாட்டுல இருந்து வந்தாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு பாத்துக்கலாம். பட் அகைன் இன்னொரு இந்த யூஎஸ்ல இருந்து மயாமி மட்டும் இல்லாம LAFC குவாலிஃபை இருக்கானுங்களா, அது வந்து ஏதோ சம்பந்தமே இல்லாம பிளே அண்ட் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில அவங்க உள்ளதுக்கு போட்டிருக்காங்க. சோ 2 டீம்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா இருக்குது. சோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா குரூப்ஸ் நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு 8 குரூப்பா பிரிக்கப்பட்டுருச்சு. அதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற குரூப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இப்போ வந்து மெஸ்ஸி எல்லாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது ஆப்வியஸ்லி மெஸ்ஸி ஆடுற இன்டர் மயாமி வந்து அவருக்கு குரூப் வந்து ஓரளவு ஈஸி தான். அதுல இருக்கிற ஒரு பேர் தெரிஞ்ச கிளப்னா பால்மேராஸ் அண்ட் போர்ட்டோ. ஸோ ஓரளவுக்கு வந்து காம்படிட்டிவா தான் இருக்கும். மற்றபடி வந்துட்டு பிஎஸ்சியும் அத்லட்டிகோ மேட்ரிடும் ஒரே குரூப்ல இருக்காங்களா. இந்த அத்லட்டிகோ மேட்ரிடுக்கு பாவம் இல்ல, பிஎஸ்சிக்கும் பாவம் தான். அவனுக்கு வந்துட்டு 2 கிளப் குவாலிஃபை ஆறாங்களா அப்புறம்?
அதான் 2 கிளப் குவாலிஃபை ஆகணும். மத்ததெல்லாம் வந்து அவனுங்க சியாட்டிலோட அழ போறானுங்க, அப்புறம் பொட்டஃபாகோ. சோ அதனால பெரிய விஷயம்லாம் இல்ல. சோ அது அப்புறமா அடுத்த குரூப் சி எடுத்து பார்த்தோம்னா பாயன் அண்ட் பென்ஃபிகா இவங்க 2 பேர் தான் பெரிய கிளப். குரூப் டில வந்து வெறும் செல்சி தான் அவங்களுக்கு ஜாலி. குரூப் பில வந்து வெறும் இன்டர் தான் நல்ல டீம். இருடா, செல்சி அண்ட் ஃபிளமிங்கோ ஜார்ஜினியோ டார்பி இருக்கும்ல. அநியாயம் பண்ணாதடா, அவன் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கான், அதுக்குள்ள போய் அவன் என்னடா பண்ணுவாங்க. பட் அப்புறம் குரூப் பில வந்துட்டு இன்டர் அண்ட் ரிவர் பிளேட் ஒரு பெரிய கிளப்பா வச்சிருக்கான். அப்புறம் மாண்டெரேல தான் சர்ஜியோ ராமோஸ் இருக்கிறான்னு நினைக்கிறேன். சோ அந்த ஒரு கிளப் இருக்கு. அப்புறமா குரூப் எஃப்ல வந்துட்டு வெறும் டோட்மண்ட். அப்புறமா குரூப் ஜில வந்துட்டு மேன் சிட்டி அண்ட் யுவென்டஸ். சோ இது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் குரூப் எச் ஐ திங்க் இதுதான் வந்துட்டு கொஞ்சம் நல்ல குரூப்பா இருக்கு. ஏன்னா ஹல் இல்லால் தான் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளப்ஸ் இன் இந்த சவுடி லீக்ல. இப்பதான் வந்து ரீசெண்டா நம்ம இன்சாகி அவங்க சைன் பண்ணிருக்காரு மேனேஜரா. அப்புறமா ரியல் மேட்ரிட் அண்ட் சால்ஸ்பர்க். இது ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு சாம்பியன்ஸ் லீக் குவாலிட்டி இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் டெத்தா வச்சுக்கலாம். நம்ம இப்ப என்ன வச்சுக்கலாம், இந்த FIFA கிளப் வேர்ல்ட் கப்போட குரூப் ஆஃப் டெத் இதுதான். சோ அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்சஸ் வந்துட்டு வர சாட்டர்டே ஜூன் 14th ஆரம்பிக்குது. எல்லாமே வந்துட்டு ஆப்வியஸ்லி யூஎஸ் ரிலேட்டட் டைமிங்ல தான் வச்சிருக்காங்க. சோ வந்துட்டு உங்களுக்கு ப்ராபப்ளி இந்தியால இருந்து வியூ பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு விடிய காலையில சில மேட்சஸ் இருக்கும். அப்புறம் சில மேட்சஸ் வந்து நைட் டைம்ல இருக்கும். சோ அந்த யுஎஸ்ல மார்னிங் நடக்கிற மேட்ச்லாம் உங்களுக்கு நைட் டைம்ல இருக்கும். மத்ததெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் காலையில 5:30 மணிக்குடா இந்தியா டைம். ஆமா ஆமா, அதுதான் கொஞ்சம் வர்ஸ்டா இருக்க போகுது அவங்களுக்கு. பட் எஸ், இது யாருப்பா நீ சொல்லுப்பா, ஒரு கிளப் இந்த கிளப் தான்யா எனக்கு என்னமோ பண்ணுவானுங்கன்னு தோணுது. மெயின் கிளப்ஸ் தவிர்த்து நீ சொன்னீங்கன்னா யார சொல்லுவ? நான் ஹல்லி இல்லாத தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து வெயிட் பண்றேன். ஏன்னா இன்சாகி வேற ஜாயின் பண்ணிருக்காரு ஆல்ரெடி. அந்த டீம்ல வந்து மால்கம், மிட்ரோவிச் இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ மிட்ரோவிச் டாப் ஸ்கோரரா இருந்தாலும் அந்த லீக்ல போன வருஷம் டாப் ஸ்கோரர் தான். அவர் அங்கேயும் போய் இந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு நல்லா மாஸ் காமிச்சிட்டு இருக்காரு. சோ ஹி இஸ் டூயிங் வெல். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹல்லிலால் ஒரு நல்ல ஒரு அண்டர் டாக் டீமா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது. உனக்கு எப்படி? உனக்கு ஏதாச்சும் ஒரு? எனக்கு தெரியாதுப்பா மக்களே, நான் பார்க்கல. இது மொத்தமா சுபாஷ் தான் பார்த்தாங்க. இன்டர் மயாமி சொல்றா ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. நான் எதுவுமே சொல்ல விரும்பல. நான் பார்க்கல. நான் ஓப்பனா சொல்றேன், நான் பார்க்கல இந்த கிளப்ஸ். ஆக்சுவலா இன்டர் மயாமி மேட்ச்ல ரீசெண்டா பார்த்த ஒரு 2-3 மேட்ச் பார்த்திருக்கேன் நானு. அவங்க வந்துட்டு லிட்டரலி மெஸ்ஸி தனியா, உண்மையிலேயே மெஸ்ஸி தான் தனியா அந்த டீமை வந்து பிளே பண்ணிட்டு இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா டைம் பாஸ் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களா இந்த அளவுக்கு குவாலிட்டில ஒன்னும் வாய்ப்பு இல்லைங்கிறப்ப நீ அவங்க இந்த இதுல குவாலிட்டில கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான். பட் மேபி இந்த காம்படிஷனை யூஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் நல்லா வர வைக்கலாம். பட் அப்படி எடுக்கிற போது தான் நம்ம மேன் சிட்டியோட ஸ்குவாட் எடுத்து பார்த்தா ஃபுல்லா மெயின் டீம் தான் இருக்குது. சோ தே ஆர் டேக்கிங் இட் சீரியஸ்லின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூன் 26th லீக் ஃபேஸ் முடியுது மக்களே. ஜூன் 28th இருந்து நாக் அவுட்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வல் கீப் சப்போர்ட்டிங் ஃபுட்பால் பேஜ். இதை பத்தி வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸ்ல போடுங்க. நானும் சுபாஷும் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். தேங்க்யூ சோ மச் உங்களுடைய ஹியூல் சப்போர்ட்டுக்கு. நம்ம சம்மர் இதுல கான்டென்ட்ல கிளப் வேர்ல்டு கப்பை பத்தி பல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். we are very close to 7,000. ஸோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை போடுங்க, ஷேரும் பண்ணுங்க. we'll see you soon for another video. Bye bye.